அழகே அழகு சீரியல் அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். இப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்ட பயங்கரமாக ஒரு பார்வையை பார்த்துட்ருக்காரு. என்ன எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, இதெல்லாம் உன்னோட வேலை தானே, நானும் அம்மாவும் பேசி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ மதிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்க. உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட நினப்பு முக்கியமா, இல்லை உனக்கு மதியை பற்றி தான் கவலையா? என்ன இப்போ அவள் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்ருக்கியா நீ? இப்போ அவளோட வேலையை பறிச்சதுனால தானே வீட்டில் உட்காந்து அவள் எல்லாருக்கும் அடக்கமாக சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கா, பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அது அம்மா கிட்ட சொன்ன உடனே நீ உடனே கால் பண்ணி சொல்லியிருக்க, உனக்கு என்ன தைரியம் அப்படி சொல்லி அடிக்க போகிறாரு. உடனே அவங்க தங்கராஜோட கையை பிடிக்கவும் இதை பார்க்குற தங்கராஜோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடி நினச்சிட்டு இருக்க, அந்த மதி மாதிரியே எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்க நீ, என்னோட பையனையே வந்து கையை பிடிக்கிறியா நீ? ஓ ஒரு வேளை அந்த மதி அடித்த மாதிரி நீ உன்னோட புருஷனை அடிச்சிடுவியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் கையை தான் பிடிச்சேன் அத்தை, உங்கள் பையன் என்னை அடிக்க வந்தது இப்போ சரின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அவள் வேலைக்கு போகிறா, அவள் வேலைக்கு போகலை, அதை பற்றி இவருக்கு என்ன கவலை? எதுக்கு அவளோட வேலையை பறிக்கணும்? அது நீங்கள் தப்புன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. என்னடி ரேவதி, நீ என்னவே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க? நீ பேசுகிறதெல்லாம் சரின்னு நினச்சிட்ருக்கியா நீ? நல்லா யோசிச்சு பாரு, இந்த வீட்டில் நீ எப்படி இருந்த, இப்போ எப்படி மாறி இருக்க, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்கராஜ் யோசிக்கிறது என்ன தப்புங்கிற? இப்போ அவளை வேலையை விட்டு நிறுத்தினதுக்கப்புறம் தானே அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இப்போ நீ அவளை பார்த்துட்டு வந்து இங்கே இருக்கிறவங்கள கேள்வியில் கேட்டுட்ருக்க, இதெல்லாம் சரின்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லி அவங்க கேட்கவும், இது உங்கள் பையன் பண்ணுறது எல்லாமே சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அத்தை? நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இப்போவே போய் மதியை கூட்டிகிட்டு போய் என்னோட புருஷன் வந்து சொன்னதை வச்சு நீங்கள் மதிய வேலையிலேருந்து எடுத்தது தப்பு, அவளோட வேலையை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு போய் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே தங்கராஜுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாரு ரேவதி, உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கிற வழியை பாரு, அந்த மதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்னவோ கண்டது போனதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் சரியாக வராது. என்ன நீ இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? நீ போய் அவளுக்கு வேலையை வாங்கி கொடுப்பியா? உனக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படி சொல்லி இப்போ தங்கராஜ் பேசவும், நீங்கள் எதுக்கு அவளோட விஷயத்தில் தலையிட்டீங்க? அப்போ இது தப்பு தானே? நம்ம குடும்ப வாழ்க்கையை பார்க்கணுன்னா நீங்களும் நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் அதோடு இருந்திருக்க வேண்டியது தானே? அங்கே எதுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? வேணும்னு தான் நீங்கள் அங்கே இருக்கிறவங்க சண்டை போடணும், நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு ரேவதி கேட்கவும் பயங்கர ஷாக் ஆகுது தங்கராஜுக்கு. என்ன இவ இவ்வளோ பேசுகிறாளே அப்படி சொல்லிட்டு கோவத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து சுரேஷ்க்கு கால் பண்ணுறாரு. உன் பொண்டாட்டி மட்டும் அடங்காமல் ஆடலை, உன் பொண்டாட்டி வந்ததுலேருந்து எல்லா பொம்பளைங்களும் அடங்காமல் தான் ஆடிட்டுருக்காங்க. உங்கள் அக்கா இதான் பேசுகிறான்னு இல்லை, அவள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கா, என்னன்னு வந்து பார்த்து நீ அவளை கூட்டிகிட்டு போயிரு, இனிமேல் அவளுக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை அப்படின்னு சுரேஷ்கிட்ட சொல்லவும், என்னாச்சு மாமா, எதுக்கு இப்படி பதட்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த மதியால் திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா சொல்லுங்கள் அப்படி சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்ருக்காரு. இந்த மதியை வேலையை விட்டு நிறுத்தினதுக்கு காரணம் நான் தானே தெரிஞ்சதும் அவள் இஷ்டத்துக்கு வீட்டுக்கே வந்து மரியாதை இல்லாமல் என்கிட்ட சத்தம் போட்டுட்டு போகிறா சுரேஷ் அப்படி சொல்லி தங்கராஜ் சொல்கிறாரு. இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுது சுரேஷ்க்கு. என்ன திமிரு இவளுக்கு, நேராக வீட்டுக்கு போய் மாமான்னு கூட பார்க்காம இவள் இவ்வளோ பேசிட்டு வந்திருக்காளே, இவெல்லாம் அடங்க மாட்டா, வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டா, வேணான்னு சொன்னால் எங்கே கேட்குறாங்க, இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு, பிரச்சனைனா மட்டும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து தங்கராஜ்கிட்ட பேசுகிறாரு. இதே கோவத்தில் சுரேஷ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து மதியம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ராஜலக்ஷ்மி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. உன் இஷ்டத்துக்கு யார்கிட்டே சொல்லாமல் எங்கே ஆட்டம் போட்டு திரிஞ்சிட்ருக்க, நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா, அவனுக்கெல்லாம் ஒரு கட்டு உடுப்பே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, என்னோடய வேலை போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்கள் மாப்பிள்ளை தான், அது தெரிய வந்துச்சு, அதான் போய் கேட்டுட்டு வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு போனியா, போய் அங்கே சத்தம் போட்டுட்டு வந்தியா? உனக்கு யார் கொடுத்தது அந்த தைரியம்? அங்கே நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், அவள் வாழணுன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படி சொல்லவும், நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் தானே இங்கேருந்து போன பொண்ணு சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைப்பேன். என் வேலை போனதுக்கு அவர் தான் காரணம்னு தெரிஞ்சதும் என்னாலலாம் அமைதியாக இருக்க முடியல. அவர் யார் என்னோடய வேலை விஷயத்தில் தலையிடுறதுக்கு, அவருக்கு யார் அந்த உரிமையெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு மதி கேட்கவும், எம்மா உங்ககிட்ட எல்லாம் யாருமே பேச முடியாது, நீ பேசுகிற பேச்சுக்கு யாரும் பதிலும் சொல்ல முடியாது, நீ யாருக்காவது அடங்கி முன்ன பின்ன ஏதாவது யோசிச்சு பேசினாதேன்னா உங்ககிட்டலாம் யாராவது நின்று பேச முடியும். நீ எப்படியோ போ, உங்ககிட்டலாம் இன்னும் 2 நாளைக்கு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோ, ஏன் ஹாஸ்பிட்டலில் தான் நான் போய் படுக்கணும், இல்லை உசுரோடவே நான் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி ஒரு பக்கம் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. வராரு. எவ்வளவு திமிர் இருந்தால் நீ போய் வீடு ஏறி மாமாவை வந்து அசிங்கப்படுத்திட்டு வந்திருப்ப. உனக்கு இங்கே இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட அமைதி சந்தோஷம் எதுவும் பற்றியும் கவலை இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அது இஷ்டத்துக்கு நீ பண்ணிகிட்டு இருப்பியா? உனக்கு இப்போ உன் வேலை தான் முக்கியமா? என்ன நினச்சிட்ருக்க நீ உன் மனசில் அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர வச்சு உங்கள் பொண்ணை ஏன் இப்படி வளர்த்துருக்கீங்க, உங்கள் பொண்ணுக்கு எதுவுமே நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கலையான்னு கேட்க போகிறீங்க. உங்கள் சைடில் எது பண்ணாலும் அது சரி, அதேன இப்போ வந்து உங்கள் மாமா என்னோடய வேலை விஷயத்தில் தலையிட்டது உங்களுக்கு அது சரின்னு தோணல,
முடியல. நான் வேலைக்கு போகிறது பிடிக்கல அப்படின்னா என்கிட்ட நேரடியாக அதுக்கான விஷயத்த சொல்லி போராட வேண்டியதானே. அதை விட்டு மறைமுகமாக எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னை வேலையிலேருந்து நிறுத்தணும்? அதை உங்களால் கேட்க முடியுதா? போலீஸ் தானே நீங்கள். சரி, ஸ்டேஷன் வந்தால் தான் உங்களுக்கு அசிங்கம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க, அவமானம்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கேயே வச்சு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இதை சரின்னு யார் செஞ்சது தப்பு, யார் செஞ்சது சரின்னு ஒரு காமனாக யோசிங்க பார்க்கலாம். ஏன்னா யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா இது உங்கள் விஷயம், உங்கள் குடும்ப விஷயம். நான் அடக்கமாக இருக்கணும், அடங்கி இருக்கணும், வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், நீங்கள் ஆதிக்கம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதேனா இப்போ விஷயம் அப்படி சொல்லி மதி கேட்கவும் சுரேஷ்க்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, பாருடா என்ன பேச்சு பேசுகிறாளோ, இவ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எவனா பதில் சொல்ல முடியுமா? இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாடா அப்படி சொல்கிறாங்க. உடனே கால் பண்ணுங்க, என்னோட அப்பா அம்மாவை வர சொல்லுங்கள். நான் போய் எனக்கு என்ன தேவையோ, நான் எப்படி வேலைக்கு போகணுமோ அதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இந்த வீட்டில் தான் இருந்தால் ஏதோ என்னால் வந்து இதை செய்யாத அதை செய்யாதன்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினச்சா, அதாவது வேலைக்கு போகிறத கூட மறைமுகமாக சூழ்ச்சி பண்ணி நிறுத்துவாங்கன்னு இப்போ தான் கேள்விப்படுறேன். இந்த வீட்டில் என்ன பண்ணால் தான் நிம்மதியாக இருக்க முடியும்? இவ்வளோ வாய் பேசுகிறேன், எனக்கே இந்த வேலை கட்டுறீங்களே, அமைதியாக இருந்தால் இன்னும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மதி கேட்கவும் ராஜலக்ஷ்மிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இவ்வளோ பேச்சு பேசுகிறாடா சுரேஷ், இனிமேல் இந்த வீட்டில் தேவையே இல்லைடா. அன்றைக்கே மாப்பிள்ளை சொன்னார் அப்படின்னு தான் இவளை இந்த வீட்டில் வச்சோம். இப்போ அவரவே போய் இவ அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கான். இவ தேவையே இல்லைடா, இப்போவே இவளை வீட்டை விட்டு துரத்தணும், இல்லைன்னா டிவோர்ஸ் கொடுத்துட்றா அப்படி சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. உடனே மலர் இருந்துட்டு, அத்தை என்ன பேசுகிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஒரு பிரச்சனையை சாதாரணமாக முடிக்கலான்னு பார்த்தா நீங்களும் பெருசு பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்கன்னு. நீ வாயை மூடு மலரே, நீயும் இவளோட சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணேன்னு எனக்கு இப்போவும் ஞாபகத்தில் இருக்குது. எதிர்த்து பேசுகிற எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பேசுகிறீங்கன்னு என்னவே கேட்டுட்ருக்கியா நீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து மதி கேட்குறது கரெக்டு தானே. அவங்க வேலைக்கு போகிற விஷயத்தில் அவர் எதுக்கு தலையிடணும்? அவர் குடும்ப விஷயத்தை பார்க்க வேண்டியது தானே. பொண்ணை கட்டிட்டு போனால் அதோட அவர் வேலையை பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு வந்து இவங்களோட வேலை விஷயத்தில் மறைமுகமாக சூழ்ச்சி பண்ணணும்? இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணி வந்து கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பண்ணதுனால தான் அவர் அவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு. தேவையே இல்லை. இனிமேல் மதி வேலைக்கு போகிறதுனால அவருக்கு என்ன பிரச்சனை? அவங்க டீசெண்டாக அவங்களோட வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒழுங்காக தானே இருக்காங்க. எதுக்காக அவங்க மேலே வீணாக பழி போடணும்? அவங்க வேலையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மலர் கேட்கும். என்ன நீ பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த மதி வந்ததுலேருந்து அவளை பார்த்து நீங்களும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. டே சுரேஷ், ரொம்ப நியாயமாக யோசி. இதுவே உன் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்பியோ அது மாதிரி யோசிடா. உன் அப்பா அம்மா அதெல்லாம் பார்த்துட்டெல்லாம் நீ யோசிச்சுட்ருக்காத. எல்லாரும் பேச்சும் கேட்டு உன்னோட வாழ்க்கையும் கெடுத்துக்காத சுரேஷ். நார்மலாக நீ யோசிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சுரேஷும் அதை பற்றி கேர் பண்ணிக்கிறதா இதே இல்லை. உடனே இப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரேவதியோட வீட்டுக்கு வராரு. தங்கராஜ் வீட்டுக்கு வந்த உடனே ராகவனும் ராஜலட்சுமியும் வாங்க மாப்பிள்ளை அப்படி உட்காருங்கன்றாங்க. நான் இந்த வீட்டில் வந்து உட்காந்து பேசுகிற அளவுக்கா எனக்கு இங்கே மரியாதை இருக்குது? இந்த வீட்டில் பொண்ணை எடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அவள் வீட்டில் இருந்து எல்லாருக்கும் அடங்கி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே அந்த விஷயத்த செஞ்சேன். அதுக்காக என் வீடு ஏறி வந்து என் அம்மா முன்னாடி என்னை இவங்க அசிங்கப்படுத்துவாளா? என்கிட்ட சவால் விட்டுட்டு வரா? நான் இதை விட ஒரு நல்ல வேலையை வாங்கி காட்டுறேன், அதுவும் 3 மாதத்தில் வாங்கி காட்டுறேன்னு. எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படி சொல்லவும், அவள் எப்படி வேலைக்கு போயிடா நான் பார்க்குறேன் மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாரு. சுரேஷும் அதே தான் சொல்கிறாங்க. ஒன்று வேலை இல்லைனா வீட்டில் இருக்கணும். இதிலேருந்து ரெண்டுத்துக்கும் இடையில் வேறு எதுவும் அவளால் யோசிக்கக்கூடாது. உங்களையே அவள் அசிங்கப்படுத்திட்டால, அது எப்படி அவள் வந்து வேலைக்கு போயிடான்னு பார்க்குறேன் அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. நீங்கள் யார் நான் வேலைக்கு போகணும் போகக்கூடாதுன்றதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு? நீங்கள் வேலைக்கு போக வேணும்னா நின்றுவீங்களா? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லி வேலைக்கு போகாத நீன்னு சொன்னால் நீ நின்றுவியா? எதுக்காக வந்து என்னோடய வேலை விஷயத்தில் பேசுகிறேன் அப்படின்னு மதி கேட்கவும் சுரேஷ்க்கு ரொம்ப ஷாக் ஆகுது. நீ எவ்வளவு திமிரு பிடிச்சி பேசினாலும் இதே முடிவு தான். ஒன்று நீ வேலைக்கு போகாமல் இந்த வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு பெரியவங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கணும். இல்லையா? வேலைக்கு போகிறேன்னா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன், இனிமேல் உன்னோட சேர்ந்து வாழணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதே தான், வேலைக்கு போவேன், இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். அப்படி இருக்கிறதா தான் இருக்கேன், இல்லைனா இப்போவே கிளம்பி போயிட்டே இருக்கேன். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீங்கள் என்ன என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னால் அதுக்காக நான் கவலைப்பட்டுட்ருப்பேனா? நான் என்ன உங்களை பிடிச்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படி சொல்லி மதி பேசவும், இவெல்லாம் அடங்கவே மாட்டாடா பாரா, இந்த நிலைமைக்கு வந்தப்புறம் கூட இவ எவ்வளவு பேசுகிறாளோ அப்படி சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. மதியோட அப்பா அம்மாவுக்கு. அவங்களும் வராங்க. நான் அன்றைக்கே உன்னை வந்து வர சொன்னல, நீ வரல. இல்லை மதி, இது இப்படி தான் போய் முடியும். வேண்டாததை எது செஞ்சாலும் வேண்டாததை தான் போய் முடியும். இவ வேலைக்கு போகிற விஷயத்தில் மறைமுகமாக எதுக்கு நீங்கள் சூழ்ச்சி பண்ணணும்? எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே. பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், எங்களோட சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்றதுக்காக நீங்கள் எது பண்ணாலும் நாங்கள் அதை கேட்டுட்டு போயிடுவோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு மதிய கையை பிடிச்சி அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ என்ன பண்ணாலும் இவளை அடக்கவே முடியாது, இது தாண்டா கரெக்டு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்கிறாங்க. ஆனால் மதியை நம்ம இங்கேருந்து போக விட்டோம்னா இந்த வீட்டில் வர பிரச்சனையை நம்ம பார்த்து சந்தோஷப்பட முடியாது அப்படின்னு மாதிரியும் ஒரு பக்கம் வந்து இப்போ தங்கராஜ் யோசிக்கிறாரு. அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.